D3.jsல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம D3யை லோட் பண்ணணும். D3யை நம்ம CDN யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம், இல்லைனா NPM யூஸ் பண்ணி நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு CDN யூஸ் பண்ண போகிறேன். நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த CDN வந்துட்டு உங்களோட HTML ஃபைலில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைனா ஜாவாஸ்கிரிப்டே டேரெக்டாக அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனில் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா cdn.jsdeliver.netல npm/d3 வெர்ஷன் வந்துட்டு 7 அண்ட் ESM ECMAScript மாடியூலில் வந்துட்டு நான் அந்த கண்டென்ட்டை வந்து லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது D3ங்கிற இந்த வேரியபிளில் நமக்கு தேவையான D3ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்துட்டு நம்ம லோட் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் D3 லோட் ஆகிடுச்சிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு